கன்னியாகுமரி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்குக் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். லவ் ஃப்ரம் சோல். ஸோ இது ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட் தான், ஒரு பர்த்டே விஷஸ். ஸோ நூறாக்கு தான் பர்த்டே. ஸோ ரொம்ப நாளாக நான் இதை போடணும் அப்படின்னு சொன்னாங்க. பர்த்டே வேறு முடிஞ்சு போச்சு. சேனல் இஷ்யூவெல்லாம் நான் போடவே இல்லைடா. அதான் இப்போ இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துட்டேன். ஏன்னா டைம் கிடைக்கவே இல்லை, அதனால தான்டா. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க, ஓகேவா? இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணு, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கன்சர்ட்டுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போது பால்கனியில் நின்றுட்டு ஒரு பேபி கூட தான் அப்படியே தூக்கி வச்சுட்டு அவளுக்கு ஃபுட்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவை விட்டு போயிட்டா. நான் தான் இன்னொன்று பார்க்கணும். எனக்கு தெரியும் உன் அம்மா போகும்போதே என்கிட்ட உன்னை கொடுத்துட்டு போயிட்டா. இனி நான் தான் உன் அம்மா, சரியா? அப்படின்ட்டு அந்த பேபிக்கு தான் அந்த 3 காட்டிட்டு ஃபுட் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த பேபியும் சமத்தா சாப்பிட்டுட்டே இருக்குது. அப்போ உங்கள் அம்மா தான் பின்னாடி வந்துட்டு, ஹயன் இப்படியே இந்த பேபி கூட இருக்க போறியா என்ன? இல்லை உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நீ மேரேஜ் பண்ணிக்கோ. அம்மா என்ன பேசுகிற? அக்கா அக்கா நம்மளை விட்டு அவள் பேபியை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. நம்ம சேஃபாக பார்த்துக்கணும்ல. அதுதான் ஜங்குக்கிட்ட நம்ம கொடுத்துடலாம். அவனே பார்த்துக்கட்டும். அவன் தானே ஃபாதர், அவன் தானே பார்த்துக்கணும். அம்மா புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? இப்போ தான் சின்ன பொண்ணு, அவளை எப்படி? நீ தான் ஜங்குக்க மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டியே. அம்மா நான் அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு மேரேஜே வேணாம். நான் இவளே பார்த்துக்கிறேன் கடைசி வரைக்கும். அக்கா இடத்துலேருந்து நானே. ஏய் லூஸா நீ? உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. எப்பவும் இவளே பார்த்துட்டு இருப்பியா என்ன? அம்மா புரிஞ்சுக்கம்மா, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன இந்த பேபி இருக்கிறதுனால மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்? அது இல்லை, எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன லூஸா நீ? இப்படியே புரிஞ்சுக்கோ வயன், கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாமே சரியாகிடும். எப்படிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா பேபி யார் பார்த்துப்பா? நாங்கள் பார்த்துக்குறோம். அப்படி இல்லைன்னா ஜங்குக் பார்த்துப்பான். நீ எதுக்குடி? நான் அக்காவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அவளை நான் என் பக்கத்துலேயே பார்த்துப்பேன்னு. அப்போ நான் இன்னொரு கல்யாணம் பண்ணால் எப்படி என்னால் பார்த்துக்க முடியும்? அதெல்லாம் தெரியாது. நீ தான் ஜங்குக்க வானன்னு சொல்லிட்டல, அப்புறம் பேசி என்ன இருக்குது? அது சரிதான், நீனும் 2ஆம் தரமாக எப்படி போவ? அதுவும் அக்கா லைஃப். அப்படி இல்லைம்மா. எப்படியோ எனக்கு தெரியாது. உனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட், ரெடி ஆயிரு அப்படின்ட்டு உங்கள் அம்மா பேசிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கா அப்படியே அழுகையாக வருது. ஸோ நீங்கள் அப்படியே பேபியை பார்த்துட்டு, என்னால் முடியாது பாப்பா, நான் உங்கள் அப்பாவை எப்படி மேரேஜ் பண்ண முடியும்? என் அக்கா லைஃபுக்குள்ளே நானே போகிற மாதிரி இருக்கும்ல. ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுவேன்? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ரூமில் பேபி அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தாட்னா எதுவுமே தெரியல. ஒரே ஒரு வழி, இப்போ ஜங்குக்க மேரேஜ் பண்ணுறது தான். அப்படி இல்லைன்னா பேபி உங்கள் கையை விட்டு போயிடும். நீங்கள் உங்கள் அக்காவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நான் பேபியை வளர்த்துவேன், கூடவே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அக்கா டெலிவரி பெயினில் இறந்துருப்பாங்க. ஜங்குக்க தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, லவ் மேரேஜ். ஸோ உங்களால் எப்படி அப்படின்னு நிறைய விஷயம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இப்போ வேறு வழி இல்லை. அப்போ நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா தான் ஒரு சாரி எடுத்து கொண்டு தராங்க. கட்டு, அவ்வளோதான், இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், நாங்கள் மாப்பிள்ளையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அம்மா நீ இங்கே பாருவாயன், சும்மா இப்படி பேசிகிட்டு இருக்காத. உனக்கும் வயசாகிட்டே போகுதில்ல, நாங்கள் உனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி உன் அக்காவை நாங்கள் இழந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களால் அதுலேருந்து வெளில வரவே முடியலம்மா. ஒரு நல்ல காரியம் பண்ணால் தான் நம்ம குடும்பம் மறுபடியும் ஹாப்பியாக இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. இப்படியே இந்த குழந்தைய நீ வச்சுட்டு இருக்கும்போது எங்களால் எப்படி? அது மட்டும் இல்லை, ஜங்குக் ஃபேமிலி ஜங்குக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்களாம். எப்படி இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிடுவாங்க? புரிஞ்சு தான் நீ பேசுகிறியா? அப்போது நம்ம அக்கா பொண்ணுமா, அது உனக்கு தெரியணுமே. நீங்கள் ஜங்குக்க மேரேஜ் பண்ண ஓகேன்னா உனக்கு எப்போவே பண்ணி கொடுத்து நீ உன் குழந்த மாதிரி பார்த்துப்ப. அவன் எப்படி மேரேஜ் பண்ணிப்பான்? இன்னொருத்தி தான் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துப்பாளா? இல்லை எல்லாம் ஒன்றும் சொல்லணும்.
அப்படின்ட்டு கோவமா அந்த சாரியை வச்சுட்டு போயிடுறாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெட்டில் பேபி தான் அப்படியே பிஸ்கெட் சாப்பிட்டே இருக்குது. அப்படியே சூப் பண்ணிட்டு இந்த பிஸ்கெட்டை உங்களுக்கு ஐஸில் டியர்ஸாக வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜங்குக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொப்போசல் வந்து ஜங்கு ஃபேமிலிலேருந்து வந்திருக்கும் உங்களை மேரேஜ் பண்ண சொல்லி. பட் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஜங்கு ஃபேமிலி ரொம்ப ரிச்சான ஃபேமிலி. ஸோ நீங்கள் ரிஜெக்ட் பண்ணால் ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கும். இப்போ ஸ்டில் உங்கள் அம்மாக்கிட்ட என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படியே சாரியெல்லாம் வியர் பண்ணிவிட்டு லைட்டாக மேக்கப்லாம் போட்டுட்டு உங்கள் அம்மாக்கிட்ட போயிட்டு, "அம்மா ப்ளீஸ்மா எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. அது வந்து அவரை நான் எப்படி எனக்கு தெரியல. ஆனால் நம்ம பாப்பா அவளை விடக்கூடாதும்மா. அதுக்காக நான் பண்ணிக்கிறேன்." இதைத்தான் முன்னாடி சொன்னோம். நீ எதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அவங்கள வர வழியிலே விரட்ட சொல்கிறியா? இது என்னடி? "மா ப்ளீஸ்மா என்னால் எனக்கு வானாங்கம்மா." "இல்லை வயன், நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தானே, பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு அவங்க அம்மாவும் கேஷுவலாக போயிடுறாங்க. நீங்கள் இந்த அம்மாவுக்கு என் ஃபீலிங்ஸ் புரியவே மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? "அக்கா ஏக்கா நீ போன பாரு. நீ போனதால் அந்த சிடுமூஞ்சை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு கண்டாலே எனக்கு பிடிக்காது. அதான் வா நானே ரிஜெக்ட் பண்ணினேன். ஆனால் எப்படி என்னால் இந்த மாதிரியெல்லாம் உன் ஹஸ்பண்ட் கூட என்னால் எப்படி நான் வாழ முடியும்? அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு மேரேஜ் வேணாங்க்கா ப்ளீஸ். நீ தான் என்னை பார்த்துட்டு இருப்பல்ல, அம்மாவுக்கு புரிய வையேன்." அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா தான் கீழே பேபியை வச்சுட்டு, "வயன் சீக்கிரம் வா வயன்" அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. இறங்க போய் பார்த்தா ஜங்குக் தான் உட்காந்துட்டு இருக்கான். பட் மாப்பிள்ளைன்னு யாரையும் காணும். அவங்க ஃபேமிலி தான். இப்போ உங்கள் அம்மா நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, "வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். என்ன பண்ணுறது? உனக்கு இந்த மாதிரி பேசினதா நீ செட் ஆகுவ. உன் வாயிலே சொல்லிட்டியா ஜங்குக்கை மேரேஜ் பண்ணுறேன்னு. சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா தான் ரிங் பாக்ஸ் எடுத்து காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. இப்படியே தான் ஒரு 1 வீக் பாஸ் ஆகியிருக்கும். நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் ஜங்குக் இங்கே வந்திருக்கவே மாட்டான். உங்ககிட்ட ஸ்டில் பேசியிருக்கவே மாட்டான். அவன் வந்து அவன் பேபியை தான் வச்சுட்டு இருப்பான். நீங்கள் பேபியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே பார்த்தா அவன் பேபி கூட தான் அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் கிட்டே போய் நிற்கிறீங்க. உங்களை அப்படியே பார்க்குறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐப்ரோஸ் வந்து ரைஸ் பண்ணுறான். அது வந்து பேபியை கொண்டு போகணும். சரி கொண்டு போ அப்படின்ட்டு எதுவுமே சொல்லலை. அப்படியே வெளியே போயிடுறான். இவனையை கல்யாணம் பண்ணிக்கணும். எங்கள் அக்கா எப்படி தான் இவன் கூட குடும்பம் நடத்துச்சே தெரியல. எனக்கு என்னை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு பேபியை தூக்கிட்டு, "பாப்பா என்ன உன் அப்பா கூட ப்ளே பண்ணியா? உன்கிட்டே மூஞ்சி கொடுத்துருப்பானே, காட்டிருக்கவே மாட்டான் சிடு மூஞ்சி. இவெல்லாம் எப்படி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறனோ." அப்படின்ட்டு நீங்கள் இந்த பேபியை தூக்கிட்டு போகிறீங்க. பட் ஜங்குக்கு நீங்கள் பேசுறதுலாம் கேட்டிருப்பான். அப்படியே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறான். ஸ்டில் வந்து நீங்கள் அப்படியே வீட்டில் தான் இருக்கீங்க. அந்த 1 வீக் பாஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் ஹாலில் உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ்லாம் ஆகிறது. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ஒரு தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நைட்டு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பேபியை வச்சுட்டு அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான், "அம்மா இது ரொம்ப இம்பார்ட்டனா? இதெல்லாம் சம்பிரதாயம்டா, கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும். அம்மா இதெல்லாம் கிரிஞ்சுமா. என்னால் எப்படிம்மா அவக்கூட? சான்ஸே இல்லை. ஜங்குக் அவன் பொண்டாட்டி. அம்மா என்னால் முடியாது. ரோஹி இடத்துல இன்னொருத்தையெல்லாம் வச்சு பார்க்கவே முடியாது. எனக்கு ரூகி தான். அவள் இடத்த இன்னொருத்தர சான்ஸே இல்லைம்மா. நான் ஏதோ என் பாப்பாக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக அவள் கூட குடும்பம் நடத்த சொன்னால் என்னாலாம் முடியாது." ஜங்குக் என்ன பண்ணுற? நீ சரியாக முடிவு எடுக்கிறியா என்ன? இல்லை அவளும் ஒரு பொண்ணு தான். அவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். அவளும் எப்பவும் இப்படியே இருப்பா. உன் குழந்தைய பார்த்துட்டு அவள் அக்கா குழந்தை ஒரே ரீசனுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இல்லைன்னா அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா. புரியுதா? அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படி பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ரூமில் இருக்கான். நீங்கள் அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வர்றீங்க. பட் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்படியே வரும்போதே பேபியை தூக்கிட்டே வர்றீங்க. ஜங்குக்கு என்ன பேசுனே தெரியல. ஸ்டில் அவன் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கான். நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு
உள்ளே போனால் ஜங்குக் தான் அப்படியே லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் சுத்தம் இவன் எங்கே, இவனே ஒரு ரோபோட் மாதிரி இருக்கான், இவனுக்குலாம் ரொமான்ஸ்லாம் எங்கே தெரிய போகுது, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கு தான் மில்க் பாட்டிலில் மில்க் எடுத்து வந்துருப்பீங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் படுக்க போட்டுட்டு அப்படியே நீங்களும் ஜங்குக்கு வந்து கண்டுக்கவே இல்லை. நீ என்னடா என்ன என் கூட பேசுகிறதா, நான் உன் கூட பேசவே மாட்டேன்டா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஜங்குக்கு வந்து என்னடா தூங்கிட்டா நம்மக்கிட்ட வந்து சண்டை போடுவான்னு பார்த்தா சண்டை எதுவும் போடவே இல்லையே, சரி சண்டை போடாமல் இருக்கும் வரைக்கும் ஹாப்பி அப்படின்ட்டு ஜங்குக்கு பேசிகிட்டே இருக்கான். குட்டி சாத்தான் எப்படியாச்சும் இளமாம தூங்கினா சரிதான், என்ன ஏதாச்சும் கடுப்பேற்றிட்டு அப்படின்ட்டு ஜங்குக்கு அந்த லேப்டாப்பில் அவன் ஒர்க்லாம் பண்ணியிருக்க மாட்டான். அவன் ஒய்ஃப் வந்து ரூஹியை தான் பார்த்துட்டே இருப்பான். ஏ ரூஹி, நீ என்னை விட்டு ஏண்டி போன, என்ன பண்ணுறது, இந்த குட்டி சாத்தான் வாயனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என் தலையில், இல்லைன்னா வேற ஒருத்தையும் எப்படி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு ஒன்று வேணும்ல, என்னால் எப்படி தனியாக பார்த்துக்க முடியும், அந்த ஒரு ரீசனுக்காக தாண்டி தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மேலே எனக்கு லவ்வெல்லாம் இல்லைடி, ஸ்டில் இப்போவும் நான் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏண்டி விட்டு போனேன், அப்படியே அம்போன்னு விட்டு போயிட்டேன்ல, குழந்தைய பெற்று என் கையில் தந்துட்டு எப்படி இருக்குது தெரியுமா, ஸ்டில் இப்போ வரைக்கும் என்னால் மூவ் ஆன் பண்ணவே முடியலடி. ஆனால் எங்கள் அம்மா உன் தங்கச்சி கூட எப்படிடி இமேஜினே பண்ண முடியலடி. என்னால் நம்ம எப்படியெல்லாம் லவ் பண்ணோம், காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு, நீ மிடில் கிளாஸ் ஃபேமிலி நான் ரிச், எங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் உன் கூட வாழ முடியல. இந்த கடவுளுக்கு என்ன தான் என் மேலே கோவமே தெரியாது, எதுக்கு தான் என் லைஃப்பில் இப்படி ப்ளே பண்ணுறான்னு தெரியல. இப்போ நம்ம பாப்பா, ஆனால் நம்ம பாப்பாவுக்கு நீ தான் அம்மானே தெரியாது, உன் தங்கச்சியை தான் அம்மான்னு நினச்சிட்டு இருக்கா. அப்படியே இருக்கட்டும், அவள் லைஃபுக்கு அதுதான் வேணும். ஆனால் ஒரு டைம் நான் சொல்லுவேன், என் அம்மா இல்லை நீ தான்ட்டு. ஆனால் உன் இடத்துலேருந்து நம்ம பாப்பாவை நல்லா பார்த்துக்கிறாடி, அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அதுவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்னால் அவளுக்கு புருஷனாலாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பேசிட்டு லேப்டாப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அவன் அந்த சோஃபாலே படுத்துக்கிறான். பட் நீங்கள் இடையில பேபி அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி மில்க் பாட்டில் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு ஜமுக்க பார்க்குறீங்க எங்கே பக்கத்தில் அப்படின்னு இல்லைன்ட்டு பார்த்தா அவன் சோஃபாவில் கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே தூங்கிட்டு இருக்கான், பெட்ஷீட் கூட இல்லை, அப்படியே அவனுக்கு குளிருது. நீங்கள் அதை பார்த்துட்டு இவனுக்கு என்ன திமிரு, பக்கத்தில் இவ்வளோ பெரிய பிளேஸ் இருக்குது, இங்கே வந்து தூங்கலாம்ல, பெரிய உத்தமன் நினைப்போ, எனக்கு தெரியும்டா நீ எப்படி ஃப்ராடுன்ட்டு, என்னமோ பண்ணுற அப்படின்ட்டு ஒரு பிளாங்கெட் எடுத்து அப்படியே அவனை கவர் பண்ணி விட்றீங்க. ஸோ இப்போ நீங்கள் நல்லா அப்படியே தூங்கிடுறீங்க, பேபியும் தூங்க வச்சுட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் தான் வேக்கப் ஆகுறான். பார்த்தா அவனுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான், நீங்கள் நல்லா கொட்டுறது தூங்கிட்டு இருக்கீங்க, பேபி உங்கள் செஸ்ட்டுக்கு மேலே அப்படியே ஏறி நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குது. ஸோ அதை பார்த்துட்டு யார் பேபின்னே தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி தூங்குது. ஆனால் அப்படியே உன் சாடடி, கண்டிப்பாக நீயும் அக்கா ஒரே மாதிரி தானே இருப்பீங்க, அதான்டி குழந்தைய உன் சாடையிலே வந்துருச்சு. தெரியல, என் சாடை கொஞ்சம் கூட இல்லை, அந்த பன்னி டீத் மட்டும்தான் இருக்குது, அந்த கண்ணு முட்டை கண்ணு, அந்த நோஸ் எல்லாமே உன்னோட சாடை தாண்டி, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு வாஷ்ரூம் போயிடுறான். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஆஃபீஸை போக ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் தான் எழும்பிட்டு, ஜங்குக் என்ன இன்றைக்கே ஆஃபீஸ் போகிறியா என்ன, ஏய் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேச. என்ன என்னது ரெஸ்பெக்டா அப்படின்னா தெரியல, எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்படி தான் கூப்பிடுவேன். ஏய் என்ன லந்தா, லந்தா அப்படின்னா புரியல. ஏய் என்ன என்கிட்டே, ஹலோ சார் இங்கே பாருங்கள், கிட்டெல்லாம் வரலாம் வச்சுக்காதீங்க சரியா, அதுவும் இந்த கையை சுண்டு வர நம்மக்கிட்ட செட் ஆகுது. ஹொயன் நீ ரொம்ப, உன்னை போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களே, நாங்கள் போய் ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சாரு, என்ன பண்ணுறது,
உன் பாப்பாக்காக தான் உன்னை பிடிச்சிக்கலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல, அது தெரியுது அப்படின்ட்டு ஜங்கு பேசிட்டு அப்படியே போகிறான். சிட்டு மூச்சு நாய், உன்னை உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கு. காலேஜில் எவ்வளோ பேர் என் பின்னாடி சுற்றுவாங்க, ஆனால் இந்த நாய் மட்டும்தான் என் கூட எப்போவும் சண்டை போட்டே இருக்குது. இவனை வச்சுக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஒரு நாள் என் கூட சிரித்து பேசியிருப்பியா? ஏதோ டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் 2 பேரும் சண்டை போட்டே இருக்கோம். நமக்கு நமக்கு என்னால் முடியலையே. ஒயன் சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகு, பேபி தூங்கிட்டு இருக்கும்போதே அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிருந்து பார்க்குறீங்க. பேபி அப்படியே இருந்து உட்காந்துட்டு இருக்குது. ஸோ அவளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே கூப்பிட்டு போனா. ஜவுக்கு ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் போயிட்டு அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா பேபிக்கு தான் ஃபுட்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த மெய்ட் பார்த்துட்டு, மேம் நீங்கள் சாப்பிடலையா? ஓகே, நான் வந்து பேபிக்கு ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோ க்யூட்டாக அந்த பேபி சாப்பிட்டுட்டு இருக்கு. அவங்க 2 பேரையும் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறது, இவ்வளோ கல்யாணம் பண்ணிவிட்டு, ஆனால் இதுவும் க்யூட்டாக தான் இருக்குது. இந்த வீட்டில் நான் தனியாக இருந்தேன், ஏதோ ஒரு பேச்சு துணைக்கு ஆள் வந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஸோ இப்படி தான் உங்களுக்கு டேஸ் போகும். ஒரு 1 டே நைட் நீங்களும் பேபியும் அவ்வளோ ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேருமே. ஸோ பேபி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேச ஸ்டார்ட் பண்ணுது. உங்களை பார்த்துட்டு அம்மா அம்மா அப்படின்ட்டு கூப்பிடையும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஐஸில் டியர்ஸாக வந்துருச்சு. ஸோ அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அப்பா நீ பேச மாட்டியோன்னு நினச்சேன், ஆனால் 2 வயசாகியும் பரவாயில்ல பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேபி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ ஜாலியாக சவுண்டாக லவுடாக கத்திட்டு இருக்கீங்க. ஜங்குக் தான், என்ன இவ பண்ணுறா, நான் வேறு மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை போய் ஸ்டாப் பண்ணிட்டு வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்து ஜங்குக் தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, ஒயன் இப்படி தான் இருப்பியா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டு பண்ணிவிட்டு கூத்தாடிட்டு, கொஞ்சம் கூட உனக்கு சைலண்ட்டாகவே நான் இருக்க முடியாதாடி? சைலண்ட்டா அப்படின்னா தரல. ஏய் பொண்ணா நீ, இப்படி சத்தமாக உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதடி, ஏதோ என்னையே கலாய்க்கிறல்ல. பாஸ் இங்கே பாருங்கள், உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் பேசிக்கோங்க. அவங்க தான் நீங்கள் சொல்லலாம் கேட்பாங்க. பட் நான் சான்ஸே இல்லை, எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு தனாவட்டாக நிற்கிறீங்க. இப்போ ஜங்குக் தான், ஏய் என்னடி அப்படின்ட்டு உங்ககிட்ட வரா. என்ன பாஸ் அடிக்கிறீங்களா, அடிக்க போகிறீங்களா? ஏய் நான் அடிக்கவே இல்லைடி, சும்மா தாண்டி வந்தேன். இல்லை நீ இப்போ கை உங்குன தானே, என்னை அடிக்க வந்த தானே அப்படின்ட்டு ஜங்குக்கை லைட்டாக அப்படியே புஷ் பண்ணியிருப்பீங்க. பட் அவன் என்ன பண்ணுறான்னா உங்களை தான். ஸோ அப்படியே உங்களோட நீங்கள் வந்து பெட்டில் உள்ளே போகும்போது பட் உங்களோட ஷோல்டரை அப்படியே பிடிச்சிருப்போம், உங்கள் ட்ரெஸ் இருக்கும் அதை பிடிக்கையும் அப்படியே நீங்கள் அப்படியே விழுந்துடுறீங்க. ஜங்கு அப்படியே பிளிங்க் பண்ணாமல் உங்களே பார்க்குறான். இப்போ தான் உங்கள் டச்சை ஃபீல் பண்ணுறான். நீங்கள் அதை கண்டுக்கல. அப்படியே அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு, டேய் நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவன் ஹேரை பிடிக்கிறீங்க. உட்ரி வலிக்குதுடி, எதுக்குடி இப்போ என்ன அடிக்கிற, நீ என்னையே தள்ளிவிட பார்த்தல. ஏய் நான் ஒன்று தள்ளி விடடி வயன், நீ தான்டி. இல்லை ஜங்குக் நீ தான் அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி பெட்லேயே சண்டை போட்டுக்கிறீங்க. பட் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அப்படியே உங்கள் புஷ் பண்ணி விட்டுறான். ஸோ அப்படியே ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குறான். உங்கள் ஹேர்லாம் கலைஞ்சிருக்கு. ஸோ அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அந்த இடத்த விட்டு எதுவுமே போயிடுறான். ஸோ போயிட்டு அப்படியே ரூமில் உட்காந்துட்டு அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே அந்த ஆஃபீஸ் ரூம்லேயே உட்காந்துக்கிறான். பட் நீங்கள் இந்த நாய் இப்போ தானே என் கூட சண்டை போட்டுச்சு, மறுபடியும் எதுக்கு வெளில போகுது, பேபி வா நம்ம 2 பேரும் தூங்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் தூங்கிக்கிறீங்க. ஸோ பேபியும் தூங்க வச்சுட்டு பட் ஜங்கு ஸ்டில் வந்து என்ன பேசுனே தெரியல. அப்படியே தான் அவன் எலும்பி கார் எடுத்துகிட்டு வெளியே பாருக்கு தான் போகிறான். ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த பார் கவுண்டரோட போயிட்டு ட்ரிங்க்ஸ் தான் பண்ணுறான். பக்கத்து ஜிமீன், மச்சான் ஜங்குக்கு என்னடா பிரச்சனை உனக்கு, எதுக்குடா நான் அடுத்த ராத்திரி எனக்கு கால் பண்ணிட்டு கூப்பிட்டேன், நான் வேறு ஷாக் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீ ஏன்டா, ஏன் உனக்கு என்ன ஆச்சு? மச்சான் எனக்கு தெரிலடா, ஒரு மாதிரி கீழெல்லாம் வலிக்குதுடா. என்னது வலிக்குதா, ஏதாச்சும் மேட்டர் படம் பார்த்தியா என்ன? இல்லை மச்சான் அதெல்லாம் பார்க்கல. அப்புறம் ஏண்டா, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, ரூஹி கூட பண்ணி ஒரு 3 years இருக்குமா, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலடா. இன்றைக்கி ஒரு மாதிரி நீடியாக ஃபீல் ஆகுது, எனக்கு என்ன பண்ணுறனே தெரியல.
என்ன பண்ணுறேன்னு தெரியலையா? அதான் கல்யாணம் பண்ணி கூடயே ஒன்று வச்சிருக்கியே, யார் அந்த குட்டி சாத்தானா? ஆமாண்டா, அந்த குட்டி சாத்தானா, அவள் கூட இரு. டேய், அவளை வானாண்டா, என்னால் முடியல அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி தான் இருக்கான். பட் வரும்போது அவன் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துருப்பான். ஸோ அந்த பேக்கில் லேப்டாப் எடுத்து சரி ஓகே மீட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கு அந்த லேப்டாப் எடுக்கிறான். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா லேப்டாப் பேக் இல்லை, உங்களோட பேக் தான். ஸோ நீங்கள் அதுக்கு லேப்டாப்லாம் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ மாற்றி எடுத்து வந்துருப்பான். பட் அதுக்குள்ளே ஒரு டைரி ஒன்று இருக்குது. ஸோ ஜிமின் அதை நோட் பண்ணிட்டு, டே மச்சான் டைரிடா, டேய் அது அவளோட பேக்டா, என்னோடய லேப்டாப்பே இல்லை, வீட்டில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்றான். ஸோ ஜிமின், டேய் அப்படி டைரியில் இந்த குட்டி சாத்தா என்ன தான் எழுதி வச்சிருக்குன்னு பார்க்கலாம்டா, அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும்ல, நீ பார்த்த வரைக்கும் வேறு மாதிரி உன் கூட சண்டை போட்டு இருந்தா, பட் இன்னைக்கு அவள் கூட நீ ஏதாச்சும் பண்ணியான்னு? ஆமாடா, அவள் என் மேலே விழுந்தா, சண்டை போட்டா, என்றைக்கும் இல்லாமல். பட் இவ்வளோ நாள் எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. பட் அவள் எனக்கு வேணும்னு தோணுது. ஆனால் அது தப்பு. என்னடா தப்பு? அவன் பொண்டாட்டி. இல்லை மச்சான், அவன் என் ஒய்ஃபோட தங்கச்சி. நீ அப்படி பார்க்குற ஜங்குக், பட் அவள் ஒன்று மேரேஜ் பண்ணிட்டா. தெரில மச்சான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. முதல் டைரி எடுத்து படிச்சுப்பாரு, உனக்கு ஏதாச்சும் புரியும் அப்படின்றான். ஸோ அவனு அந்த டைரி எடுத்துகிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ எப்படின்னு அந்த டைரியில் நீங்கள் சின்ன சின்னதாக நோட் பண்ணி வச்சுருந்துப்பீங்க. ஸோ க்யூட்டான திங்ஸ்லாம் அதில் மிஸ்ஸஸ் ஜியோன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ அதை பார்த்து அவனுக்கு ஐஸ்லாம் வாயிலாகுது. ஜிமின் ஆல்ரெடி அந்த இடத்த விட்டு பக்கத்தில் போயிருப்பான். ஸோ ஜங்குக்கு என்னது மிஸ்ஸஸ் ஜியோன் வயனா, புரியல அப்படின்னு நோட் பண்ணிட்டு அந்த டைரி ஒன்றா படிக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் எப்படின்னா ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க, பட் உங்கள் அக்கா காலேஜ் போயிட்டு இருக்கா. ஜவுங்க பக்கத்து வீட்டு பையன்தான். பட்டு உங்களுக்கு ஜவுங்க சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், க்ரஷ் மாதிரி. பட் அது ரொம்ப நாளாக போக போக லவ்வாக மாறி இருக்கும். ஸோ அவன் யூஸ் பண்ண எல்லா திங்ஸையுமே நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. அதுதான் டைரியில் ஜவுங்க இன்றைக்கி சாக்லேட் சாப்பிட்டான், பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தான். அவன் பன்னி டீட்டில் அந்த சாக்லேட் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க அப்படியே அப்படி கிஸ் பண்ணணும் போல தோணுச்சு அப்படின்னு நிறைய விஷயம் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ அவன் எங்கெங்கே போகிறான், என்ன பண்ணுறான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் ஒன் டே நீங்கள் உங்கள் அக்கா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது தான் உங்கள் அக்கா சொல்கிறா, ஏய் நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்டி. ஏன்னா லவ் பண்ணுறியா? உனக்கு காலேஜ் முடிய போதில்ல ரோஹி? இல்லைவா, என் காலேஜ் முடியத்தான் போகுது, பட் மேரேஜ் பண்ணலான்னு இருக்கும். ஏன், எதுக்கு மேரேஜ் பண்ண போகிற அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லைவா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். வாட், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? என்னடி, லவ் பண்ணுறதே எனக்கு ஷாக்காக இருக்குது, இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிற? யாடி காரணம்? அது நாம் பக்கத்து வீட்டு பையன். யார், அந்த தயாங்கா? இல்லடி. அப்போ ஜிமினா? இல்லடி. அப்போ யாருடி? ஜங்குக்கா மட்டும் இருக்கக்கூடாது. ஓ காட், நம்ம லவ்வில் அப்போது ரூஹி ஜங்குக் டி. வாட், ஜங்குக்கா? ஆமாம், நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து. பட் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அப்போக்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நீ தான் பேசி. ஏய் எனக்கு பயமாக இருக்குடி, ஏன்டி இந்த மாதிரி பண்ணி வைக்கிற? ஆனால் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூம் வெளியே போகிறீங்க. அப்போ ரூஹி, எங்கடி போகிற? ஐடியா வேணும்ல, அதான் யோசிக்கலான்ட்டு போகிறேன். அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே பார்த்து உட்காந்துட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஏன்னா ஜங்கு நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்க, பட் அவன்கிட்ட எப்போவும் நீங்கள் சண்டை போட்டே இருப்பீங்க. ஸோ அதனாலே அவனுக்கு உங்களை பிடிக்காம போயிருக்கும் போல். அதை யோசிச்சுட்டு நீ எப்போவும் என்னை பார்க்கணும், என் கூட இருக்கணும், ஒரே ஒரு ரீசனுக்காக தான் உன்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டேன். ஆனால் நீ என் அக்காவை லவ் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல ஜங்குக்கா. ஆனால் எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, நீ எனக்கு இல்லை, என் அக்காவுக்கு மட்டும்தான். இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ஒரு பிளேஸ் இருக்குது, எப்போ வாக் பண்ணுற பிளேஸ். ஸோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க. கூப்பிட்டு போயிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு, என்னவா ஏன் எப்போவும் ஏதாச்சும் வேணும்னு தான் நீ இந்த பிளேஸுக்கு என்ன கூப்பிட்டு வருவ, இப்போ இன்றைக்கி கூப்பிட்டு வந்திருக்க, உனக்கு என்ன வேணும்? எனக்கு இல்லைப்பா, ஒருத்தருக்காக உன்கிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன். நீ எப்படியும் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கேன். ஆனால் என்ன வயன் சொல்லு, ஏதாச்சும் ப்ராப்ளம்மா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் நான் பார்த்துக்கிறேம்மா. அப்பா அதெல்லாம் இல்லைப்பா,
அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் தயங்குறீங்க. உங்கள் அப்பா தான், இங்கே பாரு வயன், என் செல்ல குட்டி நீ தான். ரூஹியை விட எனக்கு செல்லம் நீதாம்மா. அவளே ஒரு அப்புறாணி. அவளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ரொம்ப டேலண்டடாக ரொம்ப போல்டாக இருக்கக்கூடிய பொண்ணா என் பொண்ணு வயன் மட்டும்தான். எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ப்ராப்ளம் இருக்காது, பட் உன் கூட இருக்கிறவங்களுக்கு ஆமாப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு நடந்த எல்லாமே சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு நான் ஷாக்டு. என்னது, இந்த நாய் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா? அப்புறாணிமே இருந்துட்டு என் மானத்தை பா அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, அவள் பாவம், ஏதோ தெரியாமல் ஒரு டைம். என்ன தெரியாமல்? நம்ம நம்ம எந்த எந்த விதத்தில் அவங்க ஸ்டேட்டஸில் என்ன பேசுகிற வயன்? அவங்க இவ்வளோ ரிச்சான, எவ்வளோ மில்லியனர்ஸ், நம்ம கூட எப்படி சம்மந்தம் வச்சுப்பாங்க? அவனை பார்த்தாலே ப்ளே பாய் மாதிரி இருக்குது. ஆனால் அவன்கிட்ட ஏமாந்துட்டு வந்து வயிற்றில் குழந்தைய வாங்கிட்டு வந்திருக்கா. இந்த நிலமையில் நான் எப்படி அவன்கிட்ட போய் சம்மந்தம் பேச சொல்கிறேன்? நம்ம எந்த மாதிரி ஃபேமிலின்னு தெரியும்ல, நம்மளே மிடில் கிளாஸ். ஆனால் இந்த நாய் என் என் மானத்தையே வாங்கிட்டு அவன் உயிரோட இருக்கக்கூடாது வயன். நீ நீ பா ப்ளீஸ் பா, அவள் பாவம், அவள் லவ் பண்ணுறா ஜங்குக்க, அதான் அவன் கூட அப்படி இருந்திருக்கா. நீங்கள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணி வைங்க. எப்படி வயன், எப்படி என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதெல்லாம் என்னால் முடியாது. நம்ம போய் எந்த முகத்தை வச்சுட்டு அவங்க பையன் நம்ம பொண்ணுக்கு கேட்குறது? உனக்கு இதெல்லாம் புரியாது வயன், நீ சின்ன பொண்ணுமா அப்படின்ட்டு உங்கள் ஸ்டில் அவங்க அப்பா ஒரு மாதிரி கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு அப்போ தான் நோட் பண்ணுறீங்க உங்கள் அப்பா இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு ஓடி போகிறீங்க. பட் ரூஹி தான் செம்ம அடி. அவங்க அம்மா என்னன்னு கேட்குறாங்க, அவங்க அப்பா சொல்லவே இல்லை. ஸோ நீங்கள் ஓடி போயிட்டு தடுத்துட்டு, "பா, நீங்கள் ஏதாச்சும் முடிவெடுப்பீங்கன்னு நினச்சி தான் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க? என்னம்மா வயன் பண்ணுறது? என் மானமே போயிட்டு, இவளை பெற்றதுக்கு நான் பேசாமல் செத்துருக்கணும். அந்த மாதிரி பேசாதீங்கப்பா" அப்படின்ட்டு ரூஹி அழுதுறா. காலில் விழுந்துட்டேன். ஸோ இப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு எல்லாம் தெரிய வருது. இந்த சவுண்ட் கேட்டு ஜங்குக்கு வந்துட்டு, "இங்கே பாருங்கள் அங்கிள், நான்லாம் உங்கள் பொண்ணை ஏமாற்ற மாட்டேன். நான் உண்மையாக தான் லவ் பண்ணுறேன். இப்போவே என் வீட்டுக்கு நான் அவளை கூப்பிட்டு போயிடுறேன்" அப்படின்ட்டு ஜங்குக்கு ரூஹியை கூப்பிட்டு போயிருப்பான். அவங்க அப்பா அம்மா கிட்ட அவன் ஆல்ரெடி பேசியிருப்பான். ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகுது. பட் ஸ்டில் நீங்கள் ஜங்குக்கே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ஜங்கு வந்து உங்கள் அக்கா கூட இருந்து ப்ரெக்னெண்ட்டே ஆகிட்டா. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக இருக்குது. பட் உங்கள் ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் வெளில சொல்லவே இல்லை. ரொம்ப அழுதுருப்பீங்க அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு 3 டேஸ் கழிச்சு உங்கள் அக்காவுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜங்குக்கு வந்து நல்லாவே தள்ளி இருந்திருப்பீங்க. ஸோ அவன்கிட்ட பேசுறது கூட இல்லை. அதுக்கு முன்னாடி டாம் அண்ட் ஜெர்ரியாக இருந்திருப்பீங்க. இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் பேசியிருப்பீங்க. நீங்கள் ரொம்ப அழுதுருப்பீங்க அன்னைக்கு. லைஃப்லேயே நீ அழுகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்ராட் போயிருப்பீங்க. போயிட்டு உங்கள் அக்காவுக்கு வந்து டெலிவரி ஆக 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்திருப்பீங்க உங்கள் அக்கா பேபியை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு தான் வந்து உங்கள் அக்காவும் இறந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவன் யோசிச்சுட்டு, "ஏ வயன், நீ சின்ன குழந்தைன்னு நினச்சேன். ஆனால் என்னை லவ் பண்ணியிருக்கியாடி? இது எனக்கு தெரியவே இல்லைல்ல. ஆனால் உனக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். ஆனால் என் கூட சண்டை போட்டே இருப்ப. ஆனால் தெரியலடி, நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இதே எனக்கு பிடிக்காம தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு முட்டாள்தனமாக இருந்துட்டேன்ல. நான் தாண்டி தப்பு. ஆனால் உன் லவ் ரொம்ப பியூர்டி. எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீ முயற்சி பண்ணியிருக்க. உங்கள் அப்பா கிட்டேலாம் பேசியிருப்பேன். பட் 1% கூட நான் லவ் காட்டலல்ல. உன்னை ஒரு எனிமி தானே ட்ரீட் பண்ணியிருக்கேன்" அப்படின்ட்டு அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு தான் வர்றான். ஸோ நீங்கள் அப்படியே பேபியை படுக்க வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அக்கா ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜாவுக்குள்ளே வரான். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே படுக்கிற மாதிரி தான் பெட்ஷீட்டை கவர் பண்ணலான்னு போகிறீங்க. பட் இப்போ தான் அவன் ஜவுக்கு வந்து வர நோட் பண்ணிவிட்டு, "ஹேய் வயன்" அப்படின்ட்டு கூப்பிட்றான். பட் நீங்கள் அப்படியே உங்களோட பெட்ஷீட்டை கவர் பண்ணியிருக்கீங்க. "எனக்கு தெரியும்டி நீ தூங்கலான்ட்டு, இப்போ தான் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறல்ல" அப்படின்றான். ஸோ நீங்கள் பெட்ஷீட் அப்படியே விலக்கி விட்டு, "என்ன இப்போ?" "இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்து காட்டுறான். உங்களுக்கு நான் அப்படியே ஷாக்காக இருக்குது. நீங்கள் அப்படியே சொங்க பார்த்துட்டு திருன்னு முழிக்கிறீங்க. "ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? ஏண்டி சொல்லலை? என்னை லவ் பண்ணியிருக்க, இதை கூட என்கிட்ட மறைச்சிருக்கல்ல.
அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறேன். எப்படி என்னால் சொல்ல முடியும் ஜங்குக்? சொல்லு. எப்படி என்னால் சொல்ல முடியும்? நான் சொல்லலான்னு இருக்கும்போது என் அக்கா என் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறா. அதுக்கு ரீசன் நீன்னு சொல்கிறா. என்னை செல்ஃபிஷாக இருக்க சொல்கிறியா? என்னால் எப்படி? ஜங்குக், நான் உன்னை லவ் பண்ணேன். அதனால தான் உன்னோட ஹாப்பினஸ் எதுவோ அது உன் கூட சேர்த்து வைக்கலான்னு தான் அப்பா கிட்ட அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி பேசினேன் அப்படின்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க. பட் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். அப்படியே வந்து உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். உங்களுக்குலாம் ஷாக்கு. ஏன்னா ஜங்கு உங்களை கோவப்படுவான் திட்டுவான்னு வச்சுருப்பீங்க. பட் உங்களை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் தான் அப்படியே உங்களை பெட்டில் போடுறான். அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு ஸோ உங்களை அப்படியே ஐ டு ஐ பார்க்குறான். இப்போ அவன் உங்கள் மேலே தான் இருக்கான். நீங்கள் ஜங்கை பார்த்துட்டு ஜங்கு என்ன பண்ணுற? என் மேலே எழுந்துரு. ஏய், என்னை லவ் பண்ணுறலடி. அப்புறம் என்ன? எனக்கு நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறியா ஜங்கு? தெரிலடி. ஆனால் அவன் கூட எனக்கு இருக்கணும்னு தோணுது. ஏதோ ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் ரூஹியை தவிர்த்து வேறு எந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ஃபீல் ஆனதில்லை. ரூஹிக்கிட்ட நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அதே அதே கம்ஃபர்ட்னஸ் உன்கிட்ட நான் ஃபீல் பண்ணுறேன்டி அப்படின்ட்டு அவன் உங்களை லிப்ஸ்லாம் கிஸ் பண்ணிட்டு நெக்லலாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு புரியுது அவன் இந்த மாதிரி ஃபீலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அன்னைக்கு ஜங்கு உங்க கூட அப்படியே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அங்கங்கே கிஸ் பண்ணிவிட்டு பைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைமில் ரொம்ப பெயினாக இருக்கும். அவனை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தான் ஸோ அவ்வளோ ஹாப்பியாக அதை கொண்டு போயிருப்பான். பட் எல்லாமே முடிச்சுட்டு வந்து பக்கத்தில் அப்படியே படுக்கிறான். ஸோ அப்படியே பேபி அழுகுது. இப்போ அவன் பேபி அப்படியே தூக்குறான். தூக்கி அவன் செஸ்ட்டில் போட்டுக்கிட்டு உங்களையும் அவனை செஸ்ட்டில் அப்படியே ஒரு ஹேண்டை வச்சு கவர் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜவங்களை பார்த்துட்டு ஏய் என்ன அப்படி பார்க்குற? இல்லை அது வந்து தெரியும்டி நான் ஏன் இப்படி இருக்கேன்ட்டு. செல்ஃபிஷாலாம் இல்லை. எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் என்கிட்ட சண்டை போடுவேன். அதான் உனக்கு எனக்கு பிடிக்கலன்னு நினச்சி தான் உன் அக்கா அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். உன் அக்கா என்னை லவ் பண்ணா. ஆனால் எனக்கு தெரிலடி நீ என்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் உன்னைத்தான் லவ் பண்ணியிருப்பேன். பட் நான் உன் அக்கா ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. என்னால் அவளை விட்டு வெளில வர முடியலதான். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, நான் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. பட் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு எப்படின்னு தெரில. ஆனால் இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரிலடி. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குதுன்னா அதுக்கு ரீசன் தெரிலன்னா அதுக்கு லவ் தான். அது லவ் தான். அப்போ நான் உன் மேலே வச்ச லவ் தாண்டி அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இதே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா. எனக்கு எப்படி கொண்டு போயேன்னு தெரியல, ஏதோ கொண்டு போயிட்டேன். சரிடா, நான் இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் வர்றேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.